அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது என்ற வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைகிறதுங்க. அந்த இடத்தில் சில நல்ல கிரகங்கள் இருப்பதால நல்ல பலன்கள் நிச்சயம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் இருப்பது பொருளாதார உயர்வையும் மன திருப்தியையும் இல்லற வாழ்க்கையில் இனிமையையும் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கலைப்பணிகள் சிறப்பாக நடக்குங்க. பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை தருவாங்க. அதே போல் லாபஸ்தானத்திற்கு கேது இருப்பதால் ஆன்மீக முன்னேற்றம் உண்டுங்க. குரு 9இல் அமர்ந்திருப்பதும் உங்களது ஆற்றலை அதிகரிக்க செய்யும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் கிரக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணியம் சற்று பாதிப்படையுதுங்க. சொத்து வில்லங்கங்கள் தொடரவே செய்யும். இதனால் இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக இடம் வாங்கும் போதும் நிலம் வாங்கும் போதும் சரி, ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடும் மிக மிக நல்லதுங்க. அதே போல அதை சுமூகமாக முடித்துக் கொள்ள வேண்டும். வழக்கு பிரச்சனைகள் இழுத்தடித்து வந்த நிலையில் இனி இந்த மார்ச் மாதத்தில் இந்த சொத்து ரீதியான வழக்குகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குது. நண்பர்கள் என்று நினைத்தவர்களே உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சில நேரங்களில் அவமானங்களை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டாங்க. பொறுமையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய 5 கிரகங்களோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இந்த நேரம் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது. கேட்ட இடத்தில் உதவிகள் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைத்து பெருமை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் நிச்சயம் தீரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் கொள்கை பிடிப்போடு செயல்பட இருக்கீங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பல முறை முயற்சி செய்தும் சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்போது சம்மதிப்பாங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சொத்து ரீதியான வில்லங்கங்களிலிருந்து நீங்கள் விலகி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. குறிப்பா கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்வதால பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்கள் நிச்சயம் வந்து சேரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் நிச்சயம் உண்டுங்க. அதே போல அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்தும் அழைப்புகள் வரலாங்க. அதற்காக பல மாதங்களாக வருடங்களாக முயற்சித்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில்
தற்போது சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் 6 கிரகங்களோடு இணைந்து சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாரு. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. இவ்வளவு நாட்களாக இருந்த பண நெருக்கடி அகல இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல பெண்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் உண்டுங்க. இதனால் பண ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் மிக முக்கிய கிரகமாக நாம் கருதுகின்ற சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 6இல் சனி வருவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நல தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. ஒரு சிகிச்சையிலேயே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு என்பதால் உங்களுக்கு உத்தியோக ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. வழக்குகள் இருந்துச்சு அப்படி சாதகமாக முடியுங்க. உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க இருக்கீங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெற இருக்கு. உத்தியோக மாற்றம் தற்போது தாராளமாக உறுதியாகலாங்க. நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. நிகழ்கால தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நீங்கள் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு சில மாதங்களாக வருடங்களாக தடைபட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெறும். கட்டிட திறப்பு விழாவில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்செய்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வழிபாடாக அமைகிறது.